தமிழ் ஆன்மீக வரலாற்றில் ஒளிரும் ஒரு மாணிக்கம். பக்தியின் உச்சியை எட்டிய ஒரு ஆன்மா. இறைவனின் அருளால் வாழ்க்கையே மாற்றமடைந்த ஒரு மாமனிதர். அவர்தான் மாணிக்கவாசகர். பாண்டிய நாட்டில் மதுரை அருகிலுள்ள திருவாதவூர் என்னும் புனித ஊரில் அவர் பிறந்தார். பிறப்பில் இவருக்கு வடவூரார் என்று பெயர் சூட்டப்பட்டது. சிறு வயதிலிருந்தே வேதங்கள், ஆகமங்கள், தமிழறிவு, தத்துவம் ஆகியவற்றில் ஆழ்ந்த புலமை பெற்றார். அவரது அறிவாற்றல் விரைவில் பாண்டிய மன்னரின் கவனத்தை ஈர்த்தது. அந்த காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னர் வரகுண பாண்டியன். அவர் வடவூராரின் ஞானத்தையும் திறமையையும் கண்டு அவரை தனது முதன்மை அமைச்சராக நியமித்தார். அரசு நிர்வாகத்தில் அவர் காட்டிய நேர்மை, அறிவு, ஒழுக்கம் எல்லோரிடமும் மரியாதையை பெற்றுத் தந்தது. ஆனால் இறைவன் அவருக்காக வேறு ஒரு பாதையை தயார் செய்து வைத்திருந்தார். ஒரு நாள் மன்னர் வடவூராரை அழைத்து, நாட்டிற்கு சிறந்த குதிரைகள் தேவை, நீ சென்று வாங்கி வா என்று பெரும் தொகை பணம் கொடுத்து அனுப்பினார். வடவூரார் அந்த பணத்துடன் பயணமானார். ஆனால் திருப்பெருந்துறை என்னும் ஊருக்கு வந்தபோது அங்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது. அங்கு சிவபெருமான் ஒரு ஆன்மீக குருவாக தோன்றி அவருக்கு அருள் காட்சி அளித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அந்த தரிசனம், அந்த ஆனந்த அனுபவம் அவரது உள்ளத்தை முற்றிலும் மாற்றியது. அந்த ஒரு கணத்தில் அதிகாரமும் பதவியும் செல்வமும் பெருமையும் எல்லாம் நிலையற்றவை என்பதை உணர்ந்தார். அவர் அரசுக்காக கொண்டு வந்த பணத்தால் குதிரைகள் வாங்காமல் அங்கே சிவன் கோவிலை நிர்மாணித்தார். இன்று அந்த தலம் ஆவுடையார் கோவில் என்று புகழ்பெற்று விளங்குகிறது. அந்த இடமே மாணிக்க வாசகரின் ஆன்மீக மறுபிறப்பிற்கான தலம். இதனை அறிந்த மன்னர் கடும் கோபமடைந்தார். என் அரசு பணத்தை வீணாக்கினாய் என்று வடவூராரை சிறையில் அடைத்தார். அந்த நேரத்தில் சிவபெருமான் தானே குதிரைகளாக மாறி மன்னனிடம் வந்து சேர்ந்தார் என்று புராணம் சொல்கிறது. ஆனால் இரவு நேரத்தில் அந்த குதிரைகள் நரிகளாக மாறிவிட்டதாக கூறப்படுகிறது. அப்போதுதான் மன்னர் உணர்ந்தார், இது சாதாரண மனிதரின் செயல் அல்ல, இது இறைவனின் லீலை. மன்னர் மன்னிப்பு கேட்டார். வடவூராரும் முழுமையாக இறைவனியில் தன்னை அர்ப்பணித்தார். அந்த நாளிலிருந்து மாணிக்க வாசகர் என்ற பெயரால் உலகம் அவரை அறிந்தது. அவரது ஆன்மீக அனுபவங்கள் கவிதையாக பொங்கின. அந்த இறை உணர்வின் பெருக்குதான் திருவாசகம். இது வெறும் பாடல் அல்ல, இதுவே ஒரு ஆன்மாவின் உள்குரல். திருவாசகம் யாரால் பாடப்பட்டாலும் மனம் உருகாமல் இருக்காது என்ற பழமொழி அதன் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. அதேபோல் அவர் இயற்றிய மற்றொரு படைப்பு திருக்கோவையார். இதில் இறைவனுடன் ஆன்மாவின் காதல் உரையாடல் போல பாவனைகள் அமைந்துள்ளன. பின்னர் மாணிக்க வாசகர் சிதம்பரத்திற்கு சென்றார். அங்கு நடராஜ பெருமான் அருளில் அவர் முழுமையாக ஒன்றியதாக நம்பப்படுகிறது. அந்த புனித தலம் சிதம்பரம் நடராஜர் கோவில். புராண கதைகளின்படி மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்தை சிவபெருமான் தாமே எழுதி அருளியதாக கூறப்படுகிறது. மாணிக்க வாசகர் பக்தியை மட்டுமல்ல, தன்னிலை மறந்த சரணாகதியை போதித்தார். அவரது பாடல்களில் நாம் காண்பது மனிதனின் பலவீனம், இறைவனின் கருணை, பாவத்தின் உணர்வு, மன்னிப்பின் பெருமை, ஆன்மாவின் இறைவனுடன் ஆன இணைவு. அவர் காட்டிய பாதை அதிகாரத்திலிருந்து பக்திக்கான பயணம், அறிவிலிருந்து அனுபவத்திற்கான பயணம், அகங்காரத்திலிருந்து சரணாகதிக்கான பயணம். சிதம்பரத்தில் இறைவனுடன் ஒன்றியதாக நம்பப்படும் மாணிக்க வாசகர் சைவ நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். அவரது படைப்புகள் இன்று வரை தேவார பாட்டுகளுடன் சேர்த்து கோவில்களில் ஒலிக்கின்றன. ஒரு அரச அமைச்சர், ஒரு அரசனின் அமைச்சர், ஒரு ஆன்மீக தேடல், ஒரு தெய்வீக தரிசனம், ஒரு கவிஞரின் கருணை மிகு குரல், அதுவே மாணிக்க வாசகரின் வாழ்க்கை. பதவி துறந்து பக்தியை தேர்ந்தெடுத்தார். செல்வத்தை விட்டு
சிவபாதம் நாடினார். அறிவை அனுபவமாக மாற்றினார். தமிழ் இலக்கியமும் சைவ சமயமும் என்றும் நினைவில் கொள்ளும் மாமனிதர் மாணிக்கவாசகர். திருவாசகம் உண்டானால் உளம் உருகும். அந்த உருகும் மனமே அவரது உண்மையான பாரம்பரியம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.